காலை மன்னா பிப்ரவரி 6. விதைக்கப்பட்ட வெளிச்சம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்தாருக்கான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 97 அதிகாரம் 11 நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்ட வெளிச்சத்திற்கும் பிரகாசிக்கிற வெளிச்சத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் யாது? விதைக்கப்பட்ட ஒன்று ஒரு விதையைப் போல தான் விதைக்கப்பட்ட அந்த சமயத்தில் புதைப்பட்டதாகவும் மரித்தது போலவும் காணப்படுகிறது. வேறு வார்த்தைகளின் கூறின், அந்த நேரத்தில் யாதொரு வெளிச்சத்தையும் நீங்கள் காணக்கூடாமல் இருக்கக்கூடும். அதே போலவே மகிழ்ச்சியும் கூட விதைக்கப்பட்டு காணப்படாமல் இருக்கிறது. தேவ பிள்ளையே, வெளிச்சத்திற்கு பதிலாக இருளையும் மகிழ்ச்சிக்கு பதிலாக துக்கத்தையும் பாடுகளையும் மட்டுமே காணக்கூடிய ஒரு பாதையினூடாக நீ கடந்து செல்லும்படி ஒருவேளை தேவன் தற்பொழுது உனக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கக்கூடும். திடன்கொள். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆம், நான் தேவனுக்கும் என்மேல் உத்தரவாதமுள்ளவர்களாக வைக்கப்பட்டிருக்கும் தேவ ஊழியருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தும் ஏன் இந்த இருளினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறேன்? எனக்கு ஏன் வெளிச்சமில்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கக்கூடும். அருமையான தேவ பிள்ளையே, வெளிச்சம் உனக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது காத்திருப்பது ஒன்று மட்டுமே. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். சங்கீதங்களின் புஸ்தகம் 30 அதிகாரம் 5 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மத்தேயு 4 அதிகாரம் 15 பொழுது புலர்ந்து நிழல்கள் சாய்ந்து மறையும் போது உனக்காக விதைக்கப்பட்ட வெளிச்சம் முளைத்தெழும்பும் அல்லது உதிக்கும். இந்த இருளின் பள்ளத்தாக்கினூடாக கொஞ்சம் காலத்திற்கு மட்டுமே நீ நடக்க வேண்டியதாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, February 6th, 2026. Light sown. Light is sown for the righteous, and gladness for the upright in heart. Psalm chapter 97, verse 11. Light is sown for the righteous. What is the difference between light sown and a light shining? A thing that is sown like a seed is buried for the moment and appears to be dead. In other words, you may not see any light at the moment. Similarly, gladness is also sown and not seen. Child of God, perhaps God is permitting you to go through a path in which instead of light you find darkness, and instead of gladness you find sorrow and suffering. Be of good cheer. Who is among you that feareth the Lord, that obeyeth the voice of his servant, that walketh in darkness and hath no light? Let him trust in the name of the Lord and stay upon his God. Isaiah chapter 50, verse 10. Yes, you are obeying God and the servants of God above you, and you may be thinking, why am I going through this darkness? Why do I have no light? Dear child of God, light is sown for you, and you just have to wait. Weeping may endure for a night, but joy cometh in the morning. Psalm chapter 30, verse 5. The people which sat in darkness saw great light, and to them which sat in the region and shadow of death, light is sprung up. Matthew chapter 4, verse 16. Be of good cheer. Morning is breaking, and shadow is going to flee away. The light that is sown is going to spring up. It's only for a short time that you have to walk through this valley of darkness. Soon it is going to turn into brilliant light that will never end. May God bless you.